Taste the Daily. அரசியல் சாசன சட்டத்தை புதைத்துவிட்டு செயல்படும் ஃபெயிலியர் மாடல் விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். பொய் வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஆட்சி என்று ஒன்று இருக்கிறதா? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்திசிருக்கும் நிலையில் காவல்துறை என்ற ஒன்று செயல்படுகிறதா என்றே தெரியவில்லை என்றும் புரட்சி தமிழர் காட்டம். தீய சக்தி திமுகவின் காட்டாட்சி தர்பார் இன்று வரை தமிழக மக்கள் அனைவரையும் வாட்டி வதைத்து வருவதாகவும், சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாரும் வெளியில் சுதந்திரமாக நடமாட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும், இது கொடுமையின் உச்சம் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம். பல ஊடகங்கள் பலத்தை பயன்படுத்தி குற்ற நிகழ்வுகளை மறைத்து விடலாம், தமிழக மக்களின் கவனத்தை திசை திருப்பி விடலாம் என்ற மமதையில் ஆட்சியாளர்கள் இருப்பது அவர்களின் குரூர புத்தியின் வெளிப்பாடு என்றும் புரட்சி தமிழர் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு அரும்பாடுபட்ட தமிழக காவல்துறை தற்போது நிர்வாக திறனற்ற முதலமைச்சரின் செயல்பாடற்ற நிலையினால் சீர்கெட்டும் அனைத்து அவயங்களையும் செயலிழந்து விட்டதை கண்டு மக்கள் கொதித்து போயிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, போதை மருந்து புழக்கம் மற்றும் கடத்தல் உள்ளிட்ட அனைத்து குற்ற நிகழ்வுகளிலும் குற்றவாளிகளுடன் ஆளும் கட்சி நிர்வாகிகள் கைகோர்த்து இருப்பதும், அவர்களை காப்பாற்றும் பணியில் காவல்துறை சட்டப்படி செயல்படாத நிலை உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியின் அவலங்களை தைரியமாக எடுத்துரைக்கும் சமூக ஊடகங்களை முடக்குவதும், சட்டவிரோத என்கவுண்டர்களில் ஈடுபடுவதுதான் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் சாதனை என எதிர்க்கட்சி தலைவர் தாக்கு. கிட்னி மாற்று முறைகேடு மோசடியில் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்ற முயற்சிக்காமல் அவ்வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணையின் போது முறையாக வாதிடாததால் தவறிழைத்த மருத்துவமனை மீண்டும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் வாய்ப்பு பெற்றதாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் 6999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி உள்ளதாகவும், அவர்களுக்கு சுமார் 104 கோடி ரூபாயை நிவாரணமாக அரசு வழங்கி உள்ளதாகவும் சமூக நலத்துறை அமைச்சர் பெருமையுடன் குறிப்பிட்டது அரசின் சாதனையா அல்லது சட்டம் ஒழுங்கின் தோல்வியை காட்டுவதா? அமைச்சர்தான் விளக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் காட்டம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைந்துள்ளதையும், பெண்களின் பாதுகாப்பு முற்றிலுமாக சமரசம் செய்திருப்பதையும் பார்க்கும்போது விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு கொஞ்சம் கூட சட்டத்தின் மீதோ காவல்துறை மீதோ அச்சம் இல்லை என்பதை காட்டுவதாக எதிர்க்கட்சி தலைவர் கடும் விமர்சனம். தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என கூறிய ஸ்டாலினின் நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சி சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் தமிழகத்தை தலைகுனிய வைத்துள்ளதாகவும் புரட்சி தமிழர் காட்டம். அதிமுக ஆட்சியில் சட்டப்படி சிறப்பாக இயங்கிய காவல்துறை கடந்த 54 மாத கால விடியா திமுக ஆட்சியில் தனது கம்பீரத்தை இழந்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. விடியா திமுக ஆட்சியில் நிரந்தர டிஜிபி இருந்தபோதே காவல்துறை சிறப்பாக செயல்படாத நிலையில் வேண்டுமென்ற டிஜிபி நியமனத்தை தாமதப்படுத்தும் நோக்கில் தற்காலிக டிஜிபியை பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் நியமித்துள்ளதாக புரட்சி தமிழர் விமர்சனம். அரசியல் சாசன சட்டப்படி மக்களை காப்பதாக உறுதிமொழி ஏற்று ஆட்சி அமைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் தன் சுயநலத்திற்காக விளம்பர மாடல் ஆட்சி நடத்துவதை தமிழக மக்கள் இனியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்யும் வகையில் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வலியுறுத்துவதோடு யுபிஎஸ்சி விதிகளின்படி அவர்கள் அனுப்பிய பட்டியலில் இருந்து மூத்த காவல்துறை அதிகாரியை தலைமை டிஜிபியாக உடனடியாக நியமனம் செய்ய எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தார். தேசிய தலைவர் தேவர் பெருமான் திரைப்பட குழுவினர் கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி படக்குழுவினருக்கு பாராட்டுகளை தெரிவித்து திரைப்படம் வெற்றியடைய வாழ்த்தினார்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த மேல் ராமன்புதூரில் பகுதியில் சிறுமிகளை தவறான கண்ணோட்டத்தில் செல்போனில் புகைப்படம் எடுத்து 50 வயதான கட்டிட தொழிலாளியை பிடித்து தர்மஅடி கொடுத்த பொதுமக்கள். சிறுமிகள் மீதான அத்துமீறல்களை விடியாதிமுக அரசு கண்டு கொள்ளாததே இதுபோன்ற காமுகர்கள் அதிகரிக்க காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ஆவடி பகுதியில் 2025 மட்டும் 2380 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் 603 கிலோ கஞ்சா உட்பட 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் எரித்தளிக்கப்பட்டதாக கூறும் காவல்துறை. எரிப்பு விளம்பரங்கள் தொடர்ந்தாலும் போதைப் பொருட்கள் வரத்துகளையும் விற்பனையும் தடுக்க திராணியற்ற அரசாகவே திமுக அரசு இருப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னை அம்பத்தூர் பகுதியில் ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 34 கிலோ கஞ்சாவுடன் 2 பேர் பிடிபட்டனர். தென்னற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் விதமாக வெளி மாநிலங்களில் இருந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுவது தொடர்ந்து அதிகரிப்பு. சென்னையில் கிலோ கணக்கில் மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட கொடிய போதைப் பொருட்களுடன் சிக்கியுள்ள நால்வரில் ஒருவர் ஏற்கனவே என்சிபியால் 2 கிலோ ஹசிஸ் எண்ணெய் கடத்தியதற்காக பிடிப்பட்ட தொடர் குற்றவாளி என்ற தகவலால் அதிர்ச்சி. விளம்பர மேடைகளில் வெற்று வசனம் பேசிக்கொண்டு கனவுலகில் வாழும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் சீரழிந்து கிடக்கும் காவல்துறையை சீர்படுத்தி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பது எப்போது என மக்கள் கேள்வி. மது போதையில் தன்னையும் தனது மனைவியையும் கொடுமைப்படுத்துவதாக கூறி சென்னை அம்பத்தூர் மார்க்கெட் பகுதியில் தூங்கிக் கொண்டிருந்த மகனை தொண்டை பகுதியில் கத்தியால் குத்தி படுகொலை செய்த தந்தை. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போதையால் சீரழியும் இளைஞர்கள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே இரிடியத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறி 80 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு மோசடியில் ஈடுபட்ட 2 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் மோசடி சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தாவூத் இப்ராஹிமின் டி கம்பெனி எஞ்சிய கடல் புலிகள் அமைப்புடன் கூட்டு வைத்து தென்னிந்திய கடலோரம் வழியாக போதைப்பொருள் கடத்தலை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக மத்திய புலனாய்வு அமைப்புகள் அதிர்ச்சி தகவல். தமிழ்நாடு, கேரளா, இலங்கைக்கு உயர்மட்ட எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டு என்ஐஏ தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதுடன் கடலோர ரோந்து பணியும் அதிகரிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் வேதாச்சலம் நகர் பகுதியில் டீ கடையின் பூட்டை உடைத்து 90,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியானதால் அதிர்ச்சி. தென்னற்ற திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் விமர்சனம். சேலம் மாவட்டம் சங்ககிரி அரசு மருத்துவமனையில் 25 வயதான இளைஞர் ஒருவர் தலைக்கேறிய போதையில் கம்பி, படுக்கை மற்றும் மருத்துவ உபகரணங்களை சேதப்படுத்தியதுடன் பணியாளர்களையும் திட்டி மிரட்டிய பயங்கரம். இலக்கு வைத்து மதுவிற்கும் ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதையால் இளைஞர்கள் எந்த அளவிற்கு தடுமாறுகிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி என மக்கள் விமர்சனம். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதியில் எஸ்ஐஆர் படிவங்களை வீடு வீடாக சென்று வாக்காளர்களிடம் பிரசாதம் வழங்குவது போல் ஒரே இடத்தில் டேபிள் போட்டு படிவங்களை விநியோகம் செய்த திமுகவினர். வாக்காளர்களின் வீடுகளுக்கு சென்று படிவங்களை விநியோகம் செய்ய அறிவுறுத்திய வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை திமுக வட்ட செயலாளர் அவதூறாக பேசி அராஜகம். வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஆனா இருந்தாலும் இவங்க டேபிள் போட்டு வேலை செய்யறாங்க. திமுக அராஜகம். திமுக வட்ட செயலாளர் அவர் கூட இருக்கிற பண்றாங்க. இங்க நான் டேபிள்ல போட முடியாது. டேபிள்ல போட முடியாது. டேபிள்ல யாரும் போடக்கூடாது. டேபிள் யாரும் போடக்கூடாது. தமிழ்நாடு அரசு காவலர் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டால் பல்வேறு கனவுகளுடன் நேர்மையாக படித்து தேர்வு எழுதிய மாணவர்கள் அதிர்ச்சி. தென்காசி ஆகாஷ் பயிற்சி மையத்தைச் சேர்ந்தவர்கள் பிடிபட்டுள்ள நிலையில் அவர்கள் தேர்வு மைய கண்காணிப்பாளர்களுடன் கூட்டு சேர்ந்து செயல்பட்டதாக குற்றச்சாட்டு. சென்னையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய 10 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ளும் விடிகாரசின் அதிகாரிகள் அரசியல் கட்சியினரிடம் விண்ணப்ப படிவத்தை வழங்குவதன் மூலம் வசூல் நடைபெறுவதாக விமர்சனம்.
கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு பேருந்துகளை சீராக இயக்க அண்டை மாநிலங்களில் சாலை வரியில் விலக்கு அளிக்க ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை. இன்று மாலை 5 மணி முதல் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் புதுச்சேரி மாநிலங்கள் இடையே பேருந்துகளை இயக்க மாட்டோம் என ஆம்னி பேருந்துகளின் 7 சங்கங்கள் கூட்டாக அறிவிப்பு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிகளான பண்டவாடி, செட்டிப்பட்டி, கோட்டையூர், கூனாண்டியூரில் பச்சை நிறத்திற்கு மாறிய தண்ணீர் துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் கடும் அவதி. கர்நாடக தொழிற்சாலை கழிவுகளால் காவிரி நீர் மாசடைந்து தண்ணீர், மீன்வளம் பாதித்து சுகாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் ஆவேசம். மேட்டூரினோட நீர்த்தேக்க பகுதியிலான செட்டிப்பட்டி, கோட்டையூர், பண்ணவாடி பரிசுத்தூர பகுதியெல்லாம் பார்த்தோம்னாக்கா தண்ணீர் பச்சை நிறமாக மாறி கடும் துர்நாற்றம் வீசுது. இதனால் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் தண்ணீரை பயன்படுத்த முடியறதில்ல, கால்நடைகளுக்கும் கொடுக்க முடியறதில்ல. அதெல்லாமே மீன்களை செத்து மிதக்குது. இது ஒவ்வொரு முறையும் இது மாதிரி நடந்துட்டு இருக்குது. விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே விறகு வெட்டும் தொழிலாளி தற்கொலைக்கு காரணமான ஏவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையம் முன்பு தர்ணா மறியல் போராட்டம். அச்சம்பட்டியை சேர்ந்த கூலி தொழிலாளியை திருட்டு வழக்கில் தொடர்பு படுத்தாமல் இருக்க ஏவல் துறையினர் 20,000 ரூபாய் கேட்டதால் மன உளைச்சலால் தற்கொலை செய்ததாக உறவினர்கள் பரபரப்பு புகார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா அலுவலகத்தில் 2 விஏஓக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து 30க்கும் மேற்பட்ட விஏஓக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அதிமுக ஆட்சியில் பொதுமக்கள் மட்டுமின்றி அரசு துறையில் பணிபுரிவோருக்கும் போராட்டமே வாழ்க்கையான அவலம். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே புதியதாக கட்டிய வீட்டிற்கு தேர்வு ரசீது வழங்க 5,000 ரூபாய் லஞ்சம் கேட்கும் ஊராட்சி செயலாளர் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. கமிஷன் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகத்தில் லஞ்ச லாவணியங்கள் அதிகரித்துள்ளதால் முறையான ஆவணங்களை பெற முடியாமல் தவிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. MCH பட்டம் பெற்று 30 ஆண்டுகள் அரசு மருத்துவராக பணியாற்றும் ஒருவர் 275 சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்தும் தனது மாத ஊதியம் வெறும் 1,30,000 மட்டுமே என அதிர்ச்சி தகவல். உண்மையில் தனக்கான சரியான ஊதியம் 2,50,000 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடும் என கூறும் மருத்துவர் விடிய அரசின் அதிகாரிகள் கேட்கும் லஞ்சத்தை கொடுக்காததால் தனது சம்பளத்தில் மோசடி நடப்பதாகவும் விடிய ஆட்சியில் சுகாதாரத்துறை அலுவலக ஊழியர்களின் ஊழல் காரணமாக நேர்மையான மருத்துவர்கள் பாதிக்கப்படுவதாகவும் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் சித்தலப்பாக்கம் ஊராட்சியில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் பூங்காவிற்காக ஒதுக்கப்பட்ட OSR நிலத்தை ஆக்கிரமித்து சிலர் வீடுகளை விரிவாக்கம் செய்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாத நிலையில் ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து நிலத்தை மீட்டு மக்கள் பயன்பெறும் வகையில் பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்க விடிய அரசுக்கு கோரிக்கை. கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் மதுபோதையில் தன்னிலை மறைந்து பேருந்தின் சக்கரத்தின் அருகில் அமர்ந்து அட்ராசிட்டி செய்த குடிமகனால் பரபரப்பு. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மதுபோதை ஆசாமிகளின் அட்டூழியத்தை தென்னற்ற திமுக அரசு கண்டு கொள்வதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தென்காசியில் உள்ள பள்ளியில் நடைபெற்ற 2ஆம் நிலை காவலர் தேர்வில் 2 ஆண் தேர்வர்கள் செல்போன் மூலம் கேள்வித்தாளை படம் பிடித்து பதில்களை வாட்ஸ்அப் மூலம் பெற்றது கண்டுபிடிப்பு. தேர்வு மோசடி தொடர்பாக 2 ஆண் தேர்வர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவியதாக பெண் ஒருவர் உட்பட 6 பேர் பிடிபட்டு விசாரணை நடைபெறும் நிலையில் இந்த மோசடியால் தமிழகம் முழுவதும் உள்ள மற்ற தேர்வர்கள் மன அழுத்தத்தில் உள்ள அவலம். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே அரை நிர்வாண கோலத்தில் மதுபோதையில் அராஜகம் செய்த இளைஞரால் பரபரப்பு. தமிழக இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி அவர்களின் வாழ்க்கையை சீரழித்ததுதான் ஸ்டாலின் மாடல் அரசின் சாதனையா என பொதுமக்கள் கேள்வி.
தமிழக அரசு பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர்கள் இல்லை என்றாலும் தேவையான விளையாட்டு உபகரணங்களை வழங்காமல் தேவையில்லாத உபகரணங்களை திமுக அரசு வழங்கியுள்ளதாக தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு. மைதானமே இல்லாத பள்ளிகளுக்கும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளிகளின் தேவையறிந்து உபகரணங்களை வழங்க வேண்டுமென வலியுறுத்தல். உடற்கல்வி ஆசிரியர் இல்லைன்னா கூட அந்த பள்ளிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. அது மட்டுமல்ல, அந்த உபகரணங்களை பள்ளிக்கு என்ன தேவை என்று அறிந்து தேவையான உபகரணங்களை வழங்காமல் எல்லா பள்ளிகளுக்கும் காமன் அந்த நம்ம சயின்ஸ் ஆர்டிகல்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாங்க. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனை ஃபுட்பால் இருக்க படிக்கிறதுக்கு ஹாக்கி விளையாட்டுக்குரிய பொருள் போகுது, ஹாக்கி விளையாடுறதுக்கு ஃபுட்பால் போகுது, பேஸ்கெட் பால் இல்லை பேஸ்கெட் பால் பொருள் வருது, அங்கே கிரவுண்ட் இல்லை படிக்கிறதுக்கெல்லாம் பொருள் வருது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்ய வந்து வரிசையில் காத்திருந்த முதியவரை திருநாய் கடித்ததால் பரபரப்பு. நாய்களை கட்டுப்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு அது குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாங்கள் மச்சினன் திருச்செந்தூர் கோயிலுக்கு இருந்தாங்க. சாயந்தரம் காலையில் 4:30 மணிக்கு உள்ள சாமி உள்ளதுக்கு இருந்தோம். கோயில் எல்லாத்தோடு உள்ளே போயிட்டோம். சாமி பக்கத்தில் அங்கே தங்கி இருக்கும்போது அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருந்தால் நாய் உள்ளே இருந்த நாய் ஓடி வந்து 2 காலில் கை கடிச்சிட்டு அங்கேருந்து நாங்கள் திருச்செந்தூரில் போய் அங்கே ஜிஹெச்சில் போய் ஊதி போட்டு நேராக ஊருக்கு வந்தோம். ஊர்லேருந்து அம்பை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. அங்கே ஊதி எல்லாம் போட்டு பார்த்துட்ருக்கேன். யூரியா வாங்க வேண்டுமெனில் பூச்சிக்கொல்லி, பயிர் ஊக்கி உள்ளிட்ட இணைப் பொருட்களை உடன் வாங்க வேண்டும் எனவும், இல்லையெனில் கூடுதல் விலை கொடுத்து யூரியாவை வாங்கும்படி உர வியாபாரிகள் கட்டாயப்படுத்துவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. விடிய ஆட்சியில் கூட்டுறவு சங்கங்களில் போதிய உரம் கிடைக்காததால் உர வியாபாரிகளின் கட்டுப்பாடுகளை ஏற்கவும் இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் கோட்டையூரில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கும் உணவில் புழு கிடப்பதாக கேள்வி எழுப்பிய பெற்றோரிடம் சாப்பிட்டாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி கணக்கிற்கு உணவு வாங்க வேண்டும் என ஆசிரியர் கூறியதால் அதிர்ச்சி. அவங்க என்ன சொல்றது, கல்வி போடு உப்பு போட்டு போடு. இந்த பசங்க எங்க ஹைஸ்கூல் பசங்க தான் கேளுங்க. டெய்லி சார் பீட்டி சார் நிற்கிற நாளைக்கு மெனுவா வாங்கிட்டு இப்பது பாத்திரம் கழுவ வைப்பது என மாணவர்களை பணியில் ஈடுபடுத்துவதாக கூறி ஆசிரியரிடம் பெற்றோர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கண்டிஷன்களை ஃபாலோ செய்யவில்லை என்பதற்கு மேலும் ஒரு சான்று. ட்ரம் கலவ சொல்லிருக்கீங்க, பிள்ளைகளுக்கு உங்க பேச்சியால குளிப்பாட சொல்லிருக்கீங்க. நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு உங்க மேல, உங்க கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சரி, இப்ப துணியெல்லாம் காயப்படுத்திருக்கேன். உங்க துணி நெல்லே கூட காஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. துணி நான் வச்சுட்டு வரேன். யார் எடுத்து போட்டா காய போட்டுக்கிறதுக்கு பிள்ளைங்க நீங்க யாரும் புரிய மாட்டோங்க. நான் கூட்டாங்க. சரி, நான் காயப்படுற அன்னைக்கு உங்களுக்கு நான் பாத்துக்கிறேன். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சிக்குட்பட்ட குடியிருப்பு பகுதியில் சிலர் சட்டவிரோதமாக கழிவுநீரை மழைநீர் வடிகால்வாயில் விடுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். வீடியோ ஆதாரங்களோடு துறை சார்ந்த அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகம் மற்றும் முதல்வரின் தனிப்பிரிவு உள்ளிட்ட பலரிடம் புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என ஆவேசம். இல்லைன்னா நான் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. கடைசி கட்ட நீங்க தான், உங்கள்ட்ட தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? எல்லாத்துக்கும் தலைமை நீங்க தான். தலைமையிட்டே சொல்லியாச்சு, நீங்களே ஸ்டெப் எடுக்கலாம். அப்புறம் நாங்க வேற யாரும் ஸ்டெப் எடுத்து யாரும் சொல்றதுன்னு தெரியல எங்களுக்கு. அதுக்கப்புறம் ஓகே, சரிங்க சார், வெயிட் பண்ணுங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. சரிங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் மேடம் வந்து பார்க்கவே சொல்லுங்க. அந்த இடத்த கூட பார்க்க மாட்டாங்க, ஒரு ஆய்வு பண்றாங்க. மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் குறைந்த உற்பத்தி செலவு காரணமாக மஞ்சளின் சந்தை விலை குறைந்துள்ளதால் ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் மஞ்சள் விவசாயிகளுக்கு கடும் நெருக்கடி. குவிண்டாலுக்கு 20,000 ரூபாயை குறைந்தபட்ச ஆதரவு விலையாக நிர்ணயிக்க வேண்டும் என்று மஞ்சள் விவசாயிகள் கோரிக்கை. நாகை அருகே கருங்கண்ணியில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் தேக்கம். திமுக ஆட்சியில் சுமை தூக்கும் தொழிலாளர்களின் அலட்சிய போக்காக செயல்படுவதால் கொள்முதல் பணிகள் முடங்கி விவசாயிகள் கடும் அவதி.
கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மத்திய அரசு வழங்கிய தொகையை தங்களுக்கு வழங்காமல் இழுத்தடிக்கும் விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தனியார் பள்ளி உரிமையாளர்கள் அறிவிப்பு. நவம்பர் 12ஆம் தேதி 7800 தனியார் பள்ளிகளும் கருப்பு கொடி ஏற்றியும் ஆசிரியர்கள் அலுவலர்கள் கருப்பு பட்டை அணிந்தும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் தகவல். அரசு வேலை வாய்ப்புக்கு 19 பட்டங்களை நிராகரித்தும் 33 பட்டங்களுக்கு முழு அங்கீகாரம் வழங்கியும் தமிழ்நாடு மாநில உயர்கல்வி கவுன்சில் நடவடிக்கை. பாரதியார், அண்ணாமலை உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களிலும் லயோலாவில் உள்ள சில சிறப்பு பட்டங்கள் வழக்கமான பட்டங்களுக்கு சமமல்ல என உத்தரவு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ரெட்டித்தோப்பு ரயில்வே சுரங்கப்பாதையில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. மேம்பாலம் கட்டித் தருமாறு நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்தும் விடிய அரசு நிறைவேற்றி தராததால் தினந்தோறும் நெரிசலில் சிக்கி தவிப்பதாக வாகன ஓட்டிகள் வேதனை. சபரிமலையில் மண்டல பூஜைக்காக வருகின்ற 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்படுவதாக அறிவிப்பு. சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்துவிட்டு வருமாறு கேரள காவல்துறை வேண்டுகோள். தமிழகத்தில் இன்று இரவு முதல் மீண்டும் மழை தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இலங்கையை ஒட்டி தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று 16ஆம் தேதியில் இருந்து வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் எனவும் தகவல். பீகார் சட்டப்பேரவைக்கு வரும் 11ஆம் தேதி நடைபெற உள்ள 2ஆம் கட்ட தேர்தலை முன்னிட்டு நடைபெற்ற அரசியல் கட்சிகளின் அனல் பறக்கும் பிரச்சாரம் நிறைவு. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் 2ஆம் கட்டமாக 122 தொகுதிகளுக்கு வரும் செவ்வாய்க்கிழமை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் நவம்பர் 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. டெல்லியில் காற்றுத்தர குறியீடு 334ஆக பதிவாகி ஆபத்தான நிலையை எட்டியதால் பொதுமக்கள் அவதி. மக்கள் வெளியே செல்வதை தவிர்த்து முகக்கவசம் அணியவும், குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் வீட்டிலேயே இருக்கவும் டெல்லி அரசு அறிவுறுத்தல். இந்திய விண்வெளி ஆய்வு கழகமான இஸ்ரோ அனுப்பிய சந்திராயன் 2 ஆர்பிட்டர் நிலவில் நீர் பனிக்கட்டி மற்றும் மண்ணின் ரேடார் படங்களை அனுப்பியுள்ளது. உலக நாடுகளுக்கு நிலவின் வட தென்துருவ பகுதிகளின் பண்புகளை அறிய இந்தியா அளித்திருக்கும் பெரிய பங்களிப்பு இதுவென்று இஸ்ரோ அறிவிப்பு. எல்லை பாதுகாப்பு படையின் 60வது நிறுவன தினத்தை நினைவு கூறும் வகையில் ஜம்முவில் பாதுகாப்பு படையினர் மற்றும் மாணவர்கள் பங்கேற்ற மாரத்தான் போட்டி. ஓட்டப்பந்தய வீரர்கள் தேசிய கொடிகளை ஏந்தி இந்தியாவையும் எல்லை பாதுகாப்பு படையையும் புகழ்ந்து கோஷங்களை எழுப்பியபடி மாரத்தான் போட்டியில் பங்கேற்பு. டெல்லி மற்றும் சீனாவின் ஷாங்காய் இடையே 5 ஆண்டுகளுக்கு பிறகு நேரடி விமான போக்குவரத்து சேவை தொடக்கம். இரு நாடுகளுக்கு இடையேயான நேரடி விமான சேவைகள் தொடங்கி இருப்பதால் பரஸ்பர நல்லுறவு மற்றும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் என நிபுணர்கள் கருத்து. குரல் வழியான UPI பரிவர்த்தனை சேவையை அறிமுகப்படுத்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி திட்டம். பார்வையற்ற மற்றும் கல்வி அறிவு குறைந்த வாடிக்கையாளர்களுக்காக குரல் வழி சேவை அறிமுகப்படுத்தப்படுவதாக வங்கி தரப்பு தகவல். மனித கண்களின் ரெட்டினா இரத்த நாளங்கள் மூலம் மனிதரின் இதய நோய் அபாயத்தை முன்னதாக கண்டறிய முடியும் என புதிய ஆய்வு மூலம் கண்டுபிடிப்பு. குறைவாக கிளைகளாகும் இரத்த நாளங்கள் கொண்டவர்களுக்கு இதய நோய் அபாயம் அதிகம் காணப்பட்டதாக ஆய்வில் தகவல். ரஷ்யாவின் காஸ்பியன் கடற்பகுதியில் விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து ஹெலிகாப்டர் கீழே விழுந்து விபத்து. ஹெலிகாப்டரில் பயணம் செய்த 7 பேரில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 2 பேர் படுகாயங்களுடன் மீட்பு. உக்ரைன் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவின் 2 நகரங்களில் மின் விநியோகம் பாதிப்பு. உக்ரைனின் குடியிருப்புகள் மற்றும் எரிசக்தி நிலையங்கள் மீது ரஷ்யாவும் சரமாரி தாக்குதல். அமெரிக்காவில் அதிக வருமானம் ஈட்டுவோரை தவிர பிற குடிமக்களுக்கு வரிகள் மூலம் கிடைக்கும் வருவாயில் குறிப்பிட்ட தொகையை பிரித்து கொடுக்க உத்தேசம். குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தவணையாக $2000 வழங்கப்படும் என அதிபர் டிரம்ப் அறிவித்திருப்பதால் அமெரிக்கர்கள் மகிழ்ச்சி. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே துருக்கியின் இஸ்தான்புல்லில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை தோல்வி. போர் நிகழ்ந்தால் தங்கள் நாட்டு மூத்த குடிமக்களும் இளைஞர்களும் போராட தயாராவார்கள் என ஆப்கானிஸ்தானின் தாலிபான்கள் அரசாங்கம் எச்சரிக்கை.
நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டையின் விலையை 5 காசுகள் உயர்த்த முடிவு. விலை உயர்வால் நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை ₹5.70 சென்னையில் ₹6.30 நிர்ணயம். ஜியோ, ஏர்டெல் உள்ளிட்ட தனியார் தகவல் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் டிசம்பரில் ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக தகவல். அடிப்படை ரீசார்ஜ் திட்டங்களுக்கு 10%, மற்ற திட்டங்களுக்கு 20% கட்டண உயர்வு இருக்கலாம் என தகவல். கோவாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செஸ் தொடரின் 3வது சுற்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் விதித் குஜராத்தி அதிர்ச்சி தோல்வி. அமெரிக்காவின் ஷாம் சங்க்லாண்டிடம் தோல்வியடைந்து தொடரில் இருந்து வெளியேறினார். உலகின் முன்னணி 8 வீரர்கள் பங்கேற்கும் ATP எனும் 56வது ஆண்கள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இத்தாலி துரின் நகரில் தொடக்கம். முதல் சுற்று ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா வீரர் அலெக்ஸ் டி மினாரை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் வீரர் அல்காரஸ் வெற்றி. எகிப்து தலைநகர் கெய்ரோவில் நடைபெற்ற உலக துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல் பிரிவில் 23 வயது இந்திய வீரர் வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தல். 31 புள்ளிகளுடன் பிரான்ஸ் வீரர் தங்கப்பதக்கம் வென்ற நிலையில் 28 புள்ளிகள் பெற்று ஹரியானா வீரர் அனிஷ் பன்வாலா வெள்ளி வென்றார். குஜராத்தில் நடைபெற்று வரும் ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மேகாலயா அணி வீரர் ஆகாஷ்குமார் புதிய சாதனை. அருணாச்சல பிரதேச அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 11 பந்தில் அரை சதம் அடித்ததன் மூலம் முதல் தர கிரிக்கெட் போட்டியில் அதிவேகமாக அரை சதம் அடித்த வீரர் என்ற சாதனையை படைத்தார். 30 ஆண்டுகளுக்கு மேலாக நடிகராக உள்ள அர்ஜுன் 6 வருடங்களுக்கு பிறகு இயக்குநராகி இருக்கும் தீயவர் கொலை நடுங்க படத்துக்கு தணிக்கை வாரியம் UA சான்றிதழ். இப்படம் தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளில் வரும் 21ஆம் தேதி திரைக்கு வரும் என அறிவிப்பு. நடிகை கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள ரிவால்வர் ரீட்டா திரைப்படம் குறித்த அப்டேட் வெளியீடு. 28ஆம் தேதி திரைக்கு வரும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு.